ஹாய், இன்னைக்கான வீடியோவில் நம்ம சில சென்டென்ஸ்களை டிரான்ஸ்லேட் பண்ணலாம் இங்கிலீஷில். ஃபஸ்ட்டு, இன்று மழை பெய்யாது அப்படின்னு நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவாக இருக்கும்போது நம்ம நாட் யூஸ் பண்ணுவோமா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸை பாசிட்டிவாக மாற்றிக்கிடுவோம். இன்று அப்படின்னா டுடே அப்படின்னு தெரியும். இன்று மழை பெய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை பாசிட்டிவாக மாற்றும் போது இன்று மழை பெய்யும் அப்படின்னா ஃபியூச்சர்ல சொல்றாங்களா? அப்போ இட் அப்படின்னா மழை. இட் வில் ரெயின் டுடே. இன்று மழை பெய்யும். இதுதான் பாசிட்டிவான சென்டென்ஸ். வில்னா ஃபியூச்சர்னால எழுதியிருக்கோம். ரெயின்னா மழை, டுடே அப்படின்னா இன்று. இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதல, பாசிட்டிவா எழுதியிருக்கோம். இதுல இருந்து நெகட்டிவா நம்ம எழுதிக்கிறலாம். அப்பதான் இன்று மழை பெய்யாதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கிடைக்கும். அப்போ இன்று மழை பெய்யாது அப்படின்னா இட் வில் நாட் ரெயின் டுடே. இன்று மழை பெய்யாது. இட் வில் நாட் ரெயின் டுடே. ஃபியூச்சர்ல வில், ஸோ வில் நாட். அவ்வளவுதான். அவர் எங்களுடன் இருக்க விரும்புகிறார். விரும்புறது அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். நான் இதுவா டாக்டரா இருக்க விரும்புறேன். அவர் எங்களுடன் இருக்க விரும்புறார், அவள் எங்களுடன் இருக்க விரும்புறார் அப்படின்னு சொல்றதுதான். அவன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹி. விரும்புறது யாருன்னா ஹி. விரும்புறதுக்கு என்ன? வாண்ட்ஸ். யாரு என்ன செய்யறாங்க எழுதியாச்சு. ஹி வாண்ட்ஸ். யாருடன் இருக்க விரும்புறாங்க? எங்களுடன். அப்படின்னா எங்களுடன் அப்படின்னா வித் அஸ். எங்கள் அப்படின்னா அஸ், நாங்க எல்லாரும் அப்படி சொல்லும் போது அஸ் சொல்லுவோமா? வித் சொல்லும் போது உடன், அதுக்கு வித். ஹி வாண்ட்ஸ் டு பி வித் அஸ். அவன் எங்களுடன் இருக்க விரும்புகிறார். ஹீனா அவன் அப்படின்னு தெரிஞ்சிடும். வாண்ட்ஸ்னா விரும்புறது. எங்களுடன் அப்படின்னா வித் அஸ். இருக்க அப்படின்னு சொல்லும் போதுதான் டு பி. இருக்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லுவோம். டு பி அப்படின்னு சேர்த்தாச்சு. அவனிடம் ஒரு அழகான கார் உள்ளது. இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இருக்கிறது அப்படின்னா நம்ம வந்து ஹேவோ ஹேஸோ யூஸ் பண்ணுவோம். இங்க ஹீ வந்திருக்கனால ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹீ ஹேவ் இப்படி போடக்கூடாது. ஹீ ஹேஸ் ஒரு பியூட்டிஃபுல் அழகான. ஹீ ஹேஸ் எ பியூட்டிஃபுல் கார். அவனிடம் ஒரு அழகான கார் உள்ளது. நான் அதை பற்றி யோசிக்கிறேன். நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், இல்லைன்னா அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது லெட் மீ. யோசிக்கிறதுக்கு என்ன? திங்க். அதை பற்றி அப்படின்னு சொல்லும் போது அபவுட் இட். பற்றி அப்படின்னா அபவுட். அதை பற்றின்னு சொல்லும் போது அபவுட் இட். திங்க் அப்படின்னா யோசிக்கிறேன். லெட் மீ திங்க் அபவுட் இட். நான் அதை பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லெட் மீ ஏன் இங்க போடுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? லெட் மீ நோ அப்படின்னு சொல்லலாமா? அதே மாதிரி அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது லெட் மீ திங்க் அபவுட் இட். நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே. நீ என்னுடன் சேர விரும்புகிறாயா அப்படின்னு இருக்கு. இது விரும்புகிறாயா அப்படின்னு கேக்குறது பிரசன்ட்ல தான் கேக்குறாங்க. நீ அப்படின்னா யூ அப்படின்னு தெரியும். இங்க சப்ஜெக்ட் வந்து யூ. அப்ப கொஸ்டின் வந்து பிரசன்ட்ல எப்படி கேட்கணும்? டூ இல்லைன்னா டஸ் வச்சுதான் கேட்கணும். இங்க சப்ஜெக்ட் வந்து யூ இருக்கறனால நம்ம டூ வச்சுதான் கொஸ்டின் கேட்க போறோம். நீ என்னுடன் சேர விரும்புகிறாயா? டூ வச்சுதான் கொஸ்டின் கேட்கணும். டூ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டூ யூ. விரும்புகிறாயா அப்படின்னா வாண்ட். Do you want to? என்னுடன் சேர விரும்புகிறாயா அப்படின்னு இருக்கா. என் உடன் அப்படின்னா வித் மீ. வித் உடன். என் அப்படின்னா மீ. சேர அப்படின்னா ஜாயின். Do you want to join with me? நீ என்னுடன் சேர விரும்புகிறாயா? Do you want to join with me? நெக்ஸ்ட் பாருங்க. நான் போக விரும்பவில்லை என அவன் நினைக்கிறான். அவன் நினைக்கிறான் நான் போக விரும்பல அப்படின்னு.
அதை தான் இப்படி சொல்றாங்க. அவன் நினைக்கிறான் அப்படின்னா என்ன? he thinks. அவன் நினைக்கிறான், he thinks. நான் போக விரும்பவில்லை, நெகட்டிவா சொல்றாங்களா? நான் அப்படின்னா ஐ, அப்பனா ஐ டோன்ட் தான் யூஸ் பண்ணணும். இங்க டஸ் நாட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா he see it இதெல்லாம் வந்தாதான் டஸ் நாட் யூஸ் பண்ணணும். இங்க ஐ வந்தனால ஐ டோன்ட், நான் விரும்பல, அதாவது போக விரும்பல. ஐ டோன்ட், விரும்பவில்லை அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. he thinks I don't want to go. நான் போகவில்லை என அவன் நினைக்கிறான். நெக்ஸ்ட், நான் நூலகத்திலிருந்து ஒரு புத்தகத்தை கடன் வாங்கினேன். கடன் அப்படின்னா borrowed அப்படின்னு தெரியும் நமக்கு. நான் அப்படின்னா ஐ, என்ன பண்ணாங்க? கடன் வாங்கினாங்க. ஐ borrowed. borrowed அப்படின்னா கடன் வாங்குறது. ஐ borrowed ஒரு புத்தகத்தை அப்படின்னா a book. ஐ borrowed a book. எதுல இருந்து? நூலகத்தில் இருந்து. நூலகத்தில் அப்படின்னா லைப்ரரி, இருந்து அப்படி சொல்லும் போது from the library. நூலகத்தில் இருந்து அப்படின்னா from the library. I borrowed a book from the library. நான் லைப்ரரியில இருந்து புக்கை கடன் வாங்கினேன், அதாவது ஒரு புத்தகத்தை கடன் வாங்கினேன் அப்படின்னு இருக்கு. புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன். இத பேச்சு வழக்குல எப்படி சொல்வோம்? நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ ஹோப் யூ அப்படின்னா நான் நம்புறேன் ஒன்ன. புரிஞ்சுக்குருவ அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட், ஹோப்னா நம்புறது. நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு நான் நம்புறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். என்னிடம் இருந்து உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. என்னிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் மீ. இருந்து அப்படின்னா ஃப்ரம்மா. என்னிடம் இருந்து சொல்லும் போது ஃப்ரம் மீ. உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன வேண்டும், என்னங்கிறது தான் இங்க கொஸ்டின். அப்போ வாட் ப்ரெசன்ட்ல கேக்குறாங்க, உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு. அப்பனா டூ யூல இருந்தா கேட்கணும். வாட் டூ யூ வாண்ட்? உனக்கு என்ன வேண்டும். வாண்ட்னா என்ன? உனக்கு என்ன வேண்டும். வாட் டு யூ வாண்ட்? ஃப்ரம் மீ, என்னிடம் இருந்து. வாட் டு யூ வாண்ட் ஃப்ரம் மீ? என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும். உனக்கு தெரியுமா நான் என்ன சொல்றேன்னு அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு தெரியுமா அப்படின்னா do you know? I know அப்படின்னா எனக்கு தெரியும். உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது you know. உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது do you know அப்படி கேட்கணும். டூல கேட்கணும் ப்ரெசன்ட்ல. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியும் அப்படின்னா you know மட்டும்தான் வருமா? இதை கொஸ்டினா கேட்கும் போது do முன்னாடி வரணும். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து யூவா இருக்கனால do வச்சுதான் கொஸ்டின் வரணும். do you know? புரிஞ்சுதா? இங்க வேற யாராவது, அதாவது யூவை தவிர ஹீயோ ஷீயோ இதா இருந்துச்சுன்னா இங்க does he know அந்த மாதிரி கேட்கணும். இங்க யூவா இருக்கனாலதான் do you know அப்படின்னு கேட்கிறோம். do you know? உனக்கு தெரியுமா நான் என்ன சொல்றேன்னு, அதாவது உனக்கு தெரியுமா நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம்ல, அததான் இங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா வாட். நான் அப்படின்னா ஐ. என்ன சொல்றேன் அப்படின்னா வாட் ஐ மீன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா, எந்த அர்த்தத்துல சொல்றேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி மீனிங்ல தான் இந்த சென்டென்ஸ் இருக்கு. ஸோ டூ யூ நோ வாட் ஐ மீன்? நான் என்ன அர்த்தத்துல சொல்றேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் என்ன மீன் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கான ஹோம்ஒர்க், நான் எதுவும் வீட்டு பாடம் நாளைக்காக கொடுக்கல. அதாவது டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாளைக்கு உங்களுக்கு எந்த விதமான வீட்டு பாடமும் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான விடையை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.